இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்துவுக்குள் உள்ள வளர்ச்சி, குமாரத்துவத்தின் வளர்ச்சியை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். குமாரத்துவத்திலே நாம் வளர வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும்படியாக விரும்பினார் என்ற இடத்திலே அவனை தேவகுமாரனாக, தேவனுடைய புத்திரனாக அவனை சிருஷ்டித்தார் என்பதாக இருக்கிறது. அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க. மூலபலியிலும் அவன் பென் ஆஃப் காட் என்று தான் எழுதப்பட்டிருக்கான். பென் என்று தான் எழுதப்பட்டிருக்கு. பென் என்றால் குமாரன். குமாரன் என்றுதான் ஆதாமை அவர் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட குமாரன் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டான் என்ற இடத்திலே தெய்வீகத்தை அவன் சுமந்தவனாக இருக்கிறான். திருத்துவ தேவன் அந்த கிரியேஷன்ல முழுவதும் அவர் கிரியை செய்கிறார். அங்கே சிருஷ்டிப்பிலே பிதாவாகிய தேவனுடைய முழு அங்கே வேலையும் இருக்கிறது என்ற இடத்தில் எப்படி இருக்கிறது என்றால், திருத்துவ தேவன் அங்கே கிரியை நடப்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் இஸ் த ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே எல்லாவற்றையும் நடப்பிக்கக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். ஆனால் அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய இடத்திலே குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் கிரியை நடப்பிக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தம்தான் ஒரு தோட்டம் சிருஷ்டிக்கப்படுகிறது. பிதாவின் சித்தம்தான் ஒரு குமாரன் சிருஷ்டிக்கப்படுகிறான். பிதாவின் சித்தத்தின்படிதான் அங்கே அவருடைய மனவாட்டி உருவாக்கப்படுகிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பை விரும்பினார் என்ற இடத்திலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளையை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே குமாரன் கிரியை செய்கிறார். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கிறது. ஆவியானவர் அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். குமாரனை கொண்டும் குமாரனுக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே திருத்துவ தேவனுடைய சித்தம் என்பதை நாம் கொண்டு வருகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று நாம் கொண்டு வருகிறதன் காரணம், நிச்சயமாகவே அவர்கள் மனிதனை பரிபூர்ணப்படுத்தும்படியாக தான் திருத்துவராக கிரியை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். They are in one essence. அவர்கள் திருத்துவ தேவன் ஒரே நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்ற இடத்திலே குமாரனை போலவே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த குமாரன் பிதாவாக வளர வேண்டும் என்பது பரிபூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிதாவாக அவன் வளர வேண்டும். ஆனால் குமாரனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அவன் குமாரத்துவத்திலே வளராதபடிக்கு பிதாவாக வர முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குமாரத்துவத்திலே வளர வேண்டும். அந்த குமாரத்துவத்தின் வளர்ச்சியை படிப்படியாக நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அங்கே குழந்தைகள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியரிலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் குழந்தைகள் என்று அவர் சொல்லுகிறார், இன்ஃபன்ட்ஸ். அதுக்கப்புறம் அது நீங்கள் பிள்ளைகள் என்று கொண்டு வருகிறார். யோவான் 1:12 முதல் 14 சில்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் அங்கே குமாரர் என்று கொண்டு வருகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3 பேரையும் அடையாளப்படுத்துகிறார். பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கே வாலிபர் இருக்கிறார்கள், பிதாக்கள் இருக்கிறார்கள். அப்படிதான் அவர் அட்ரஸ் பண்றார். அப்ப இந்த குமாரத்துவத்தின் வளர்ச்சி என்பது படிப்படியாக நம்முடைய வளர்ச்சியை அது நாம் வளரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. படிப்படியாக நாம் வளர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர வேண்டும். இந்த வளரக்கூடிய குமாரரிலே கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். The formation of the Son in you. நமக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். அதை கிறிஸ்துவின் பிறப்போடு, அவருடைய அங்கே பிள்ளை பருவத்தோடு, அவருடைய வளர்ச்சியோடு கடந்த வாரத்திலே நாம் அதை ஒப்பிட்டு பேசணும். பிள்ளை பிறந்திருந்தது, அதை அவர்கள் துணிகளிலே சுத்தி அங்கே முன்னணியிலே கிடத்தி இருந்தார்கள். கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்றும் கிடத்தி இருக்க கண்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனை அவர்கள் கிடத்தி இருக்க கண்டார்கள். குமாரன் அங்கே கிடத்தப்பட்டு இருந்தார் என்பது இன்ஃபன்ட். அதுக்கு எபிரேய வார்த்தை நியோஸ் என்று, நிப்பியோஸ்
நெப்பியோஸ் என்ற வார்த்தை அங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கு. இன்ஃபன்ட்ஸ், நெப்பியோஸ். இந்த கிரேக்க வார்த்தைகளுடைய அடிப்படையை நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால், ஒரே அந்த மொழியாக்கத்திலே தமிழிலே சில்ட்ரன்ஸ் என்று எழுதப்பட்டு விட்டது, பொதுவாக சிறு குழந்தைகள் என்று எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அந்த வார்த்தைகளின் ஆழத்துக்கு தான் நம் மூலமொழியாகிய எபிரேயத்துக்கும் அங்கே கிரேக்கத்துக்கும் போகக்கூடிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நெப்பியோஸ் என்ற அந்த வளர்ச்சியை தான் நாம் எவ்வளவு நாளும் பார்த்தோம். அது சிறு பிள்ளைகள். ஒருவன் சிறு பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் அங்கே அடிமைக்கும் அங்கே குமாரனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கலாத்தியர் நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 2ஆம் வசனம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது சிறு பிள்ளை என்று கொண்டு வருகிறார். லிட்டில் சில்ட்ரன், பைடன் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிறு பிள்ளை என்ற வளர்ச்சி. அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் அங்கே அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆனா இங்க ப்ரொவிஷன் இருக்கிறது. அவனுக்கு அடிமைக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்றாலும் குமாரனுக்கான அங்கே ப்ரொவிஷன்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளை என்ற இடத்துல அந்த சிறு பிள்ளை அழக்கூடிய இடத்திலும் பால் கொடுக்கக்கூடிய இடத்திலும் இருந்து அது வளர வேண்டும் என்பதாக இருக்கிறது. அது சிறு பிள்ளை என்ற இடத்துல வளருவதற்கு பால் குடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அது இல்லாமல் வைனிங் என்ற இடத்துல WHIINING வீனிங், அது அழக்கூடிய முனங்கல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இன்ஃபன்ட் சில்ட்ரன் இந்த சிறு பிள்ளைகள் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பேப்ஸ் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. லிட்டில் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வேற, இந்த இன்ஃபன்ட் சில்ட்ரன்ஸ்ன்றது வேற. இந்த இன்ஃபன்ட்ங்கிறது கை குழந்தை. அது அழக்கூடிய இடத்திலும் அது முணங்கக்கூடிய இடத்திலும் அது தன்னலம் உள்ளதாகவும் காணப்படுகிறது. இதிலிருந்து ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். அதுதான் சிறு பிள்ளைகளே என்ற இடத்துல வருகிறது. சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள் என்று அவர் கொண்டு வருகிறார். இந்த சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறார்கள் என்பது, இந்த பிள்ளைகள் இடத்திலே அகந்தையின் மிலாறு இருக்கிறது, அதை தண்டனையின் பிரம்புதான் அகற்றும் என்று கொண்டு வருகிறார். சிறு பிள்ளைகள் கீழ்ப்படுத்தப்படுகிறார்கள். இந்த குழந்தை என்ற அனுபவத்திலே அவர்கள் பெற்றோர்கள் யார் என்று அதற்கு பெரிய விவரம் இருக்காது. அது பால் குடிக்கக்கூடிய இடத்திலும் அது முணங்கக்கூடிய இடத்திலும் அது ஒரு பாதுகாப்புக்கு வேண்டும் என்ற இடத்திலும் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு பாதுகாப்பின் அரண் கொடுக்கப்படுகிறது பெற்றோர் மூலியமாக. அப்படிதானே? அரவணைத்து அதை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளாக அவர்கள் வளரும் பொழுது தங்கள் பெற்றோர் யார் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். தங்கள் பெற்றோரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். இந்த வளர்ச்சியை நாம் விசுவாசத்தில் அடையும் பொழுது விசுவாசத்திலே நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வளர்ச்சிக்கு வருகிறோம். ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறு பிள்ளைகளாகவே நாம் இருந்து விடாதபடிக்கு நம் பெற்றோர் யார் என்ற அறிவை உடைய அடுத்த கட்டத்துக்கு வளருகிறார்கள். அதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதற்கு நாம் பாலை குடித்து எவைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதினதை நாம் வாசித்தோம், ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். நீங்கள் எல்லாவித கபடத்தையும் எல்லா விதமான காரியங்களையும் அகற்றி தேவனுடைய திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து நீங்கள் வளரக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் வாசி. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் இவைகளை எல்லாம் சிறு பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் நமக்குள்ளே இருந்தால் நாம் எத்தனை வருடமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாம் இன்னும் சிறு பிள்ளைகள் என்ற இடத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பால் குடிக்கக்கூடிய குழந்தை என்பது குழந்தை என்ற அனுபவத்துக்கு தான் இது எழுதுறார். நாம் குழந்தை என்ற அனுபவத்தையும் சிறு பிள்ளைகள் என்ற அனுபவத்தையும் சேர்த்து பார்க்கிறோம். நீங்கள் குழந்தைகள் என்றால் வாக்குவாதம் சண்டை இருக்கும், நீங்க மாம்சத்துக்கு ஏற்றவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று கொரிந்து நிருபக்காரர் எழுதுகிறார்.
அதே குழந்தைகள் பாலை குடித்து வளரக்கூடிய இடத்தில்தான் இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை நீக்க வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இயேசுவானவரை 12 வயதில் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே அட்ரஸ் பண்றாங்க, மை சன், நீங்க எங்க போனீங்க, என்னுடைய மகனே, உங்களை நான் தேடினோம் என்று. அங்கே மரியாளும் யோசேப்பும் தேடி வந்த இடத்துல அங்கே கிரேக்க வார்த்தை டெக்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டெக்னான் என்ற வார்த்தை ஆஃப்ஸ்பிரிங், சில்ட்ரன், கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற பிள்ளையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் 13 வயதுக்கு பின்பு அவர் யோசேப்பின் குமாரராய் அவர் இல்லாதபடிக்கு பிரமாணத்தின் குமாரனாக ஒவ்வொரு யூதனும் மாற்றப்படுகிறார்கள் என்பதாக இருக்கிறது. ஒவ்வொரு யூதனும் 13 வயதுக்கு பின்பு அவர்கள் பிரமாணத்தின் குமாரன் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். பிரமாணத்துக்கு கீழ்ப்படக்கூடிய இடத்திலே அங்கே அவரை கொண்டு வந்த இடத்தில் அவருக்கு உபயோகிக்கப்பட்ட வார்த்தை இஸ் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் காட். அவர் வார்த்தையின் குமாரனாக, பிரமாணத்தின் குமாரனாக மாற்றப்படுகிறார் என்பதை குறிக்கக்கூடிய வளர்ந்த பிள்ளை என்ற இடத்தில் தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஊழியத்தின் பகுதியிலே இருக்கும் பொழுது அந்த வீட்டை பிரித்து ஒரு முடவனை அங்கே இறக்கக்கூடிய இடத்திலே தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற இடத்திலே இஸ் a young man, is a son. அவர் அங்கே வளர்ந்த ஒரு வாலிபனாக இருந்து குமாரனாக தன்னை நிரூபிக்கக்கூடிய பாதையிலே அவர் இருக்கிறார். தன் ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டோம். நாம் பிள்ளைகளாக வளரும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதுக்கு பின்பாக வேத வசனத்தையும் பிரமாணங்களையும் கற்று அதன்படி நடக்கும்படியாக தேவன் நம்மை சபைக்கு உட்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்திலே நாம் வளர்ந்து நாம் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாக, நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கையளிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சிக்கு தான் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அங்கே ரட்சிப்பின் படிகளிலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் முதலாவது பார்த்தோம். இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பிலே 5 விதமான அனுபவங்கள் அங்கே நாம் பார்த்தோம். பாவ உணர்வு, பாவத்தை குறித்த மனஸ்தாபம், பாவத்தை அறிக்கையிடுதல், அங்கே தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகுதல், அநியாயமாய் பெற்றதை திருப்பி கொடுக்கக்கூடிய அனுபவம். அதுக்கு பின்பாக தேவன் நம்மை நீதிகரித்து பரிசுத்தப்படுத்தி அங்கே ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு கொண்டு வருகிறார். சாலமோனின் ஆலயத்திலே, எருசலேமின் ஆலயத்திலே 12 வாசல்கள் இருக்கிறது. அந்த 12 வாசல்களிலே ஆட்டு வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது 5 மண்டபங்களை அங்கே காண முடியும். அந்த ஆட்டு வாசலுக்குள் நீங்கள் நுழையும் பொழுது 5 மண்டபங்கள் இருக்கிறது. இந்த ஆட்டு வாசல் கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய இடத்திலும், உள்ளே நீங்கள் ரட்சிப்பு என்ற படிக்கு வரும் பொழுது 5 விதமான மண்டபங்கள், 5 விதமான அனுபவங்களை காண்பிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. இதன் வழியாக நாம் நடந்து போகும்போது தேவன் நம்மை அங்கே நீதிகரித்து பரிசுத்தப்படுத்தி உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கு அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது நமக்கு என்றால், நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைத்த உடனே ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே நாம் வருகிறோம். ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை, ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய கட்டளை, ஞானஸ்தானம் என்பது அங்கே நீதியாக இருக்கிறது. இப்படி எல்லா நீதியையும் நான் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய ஆலோசனையாய் ஆகிய ஞானஸ்தானத்தை தள்ளி அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள். ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தானம் என்பது ஒரு நீதி, ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. அதை நாம் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் வரும் பொழுது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்துக்கு வருகிறோம். சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு பின்பாக அபிஷேகத்தின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்ற முதற்படியில நீங்கள் வரும் பொழுது நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவன் என்ற இடத்துக்கு வருகிறதாக இருக்கிறது. மனிதன் நித்தியமானவனாக சிருஷ்டிக்கப்பட்டான். முதலாவது ஆதாமுக்குள் இருந்த ஆசீர்வாதம் என்ன? அவன் நித்திய ஜீவன் இருந்தது. தேவனுடைய ரூபத்திலும் அவருடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் தேவனோடு அந்யோன்ய ஐக்கியமாக இருந்தான். அங்கே அழியாமை உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டது. அவன் ஆளுவது எல்லாம் அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவனுக்குள் தேவனுடைய நித்திய ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய இடத்திலே தேவனுடைய ரூபமும் சாயலும் இருக்கிறது.
அவன் தேவனோடு அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கிறான். அவன் அழியாமை உள்ளவனாக இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு ஆளுகையும் ஆளுவது எல்லாம் அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப மனிதன் இழந்து போன ஆளுகையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன? முதலாவது நித்திய ஜீவன் நமக்கு திரும்ப பெற வேண்டும். அங்கே பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய குமாரன் மூலமாக நமக்கு வருவது நித்திய ஜீவன் என்று அங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே போடப்பட்டிருக்கிறார். 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரட்சிப்பு என்ற இடத்தில் வரும் பொழுது நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவன் என்ற இடத்திலே வருகிறது. இந்த நித்திய ஜீவன் ஒரு புதிதான ஜீவனாக மாற்றப்படுகிறது என்பது ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே வருகிறது. ஞானஸ்தானம் என்பது நாம் கிறிஸ்துவோட மரித்து, பாவத்துக்காக மரித்து நீதிக்காக பிழைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. நாம் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் பிழைப்பது எப்படி என்ற கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிறார். பாவத்துக்கு மரித்த நான் அதில் பிழைப்பது எப்படி, இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்ற கேள்வியை யோசேப்பு வைக்கிறார். கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையை நினைப்பது எப்படி என்ற கேள்வியை யோபு பரிசுத்தவான் வைக்கிறார். மனதின் பாவம், செயலின் பாவம், அங்கே எண்ணத்தினாலும் நான் பாவம் செய்கிறது இல்லை என்று யோபு சொல்லுகிறார். யோசேப்பு கிரியையின் பாவத்துக்கு நான் உடன்படுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன் என்ற மேலான ஒரு பகுதியை அங்கே பவுல் அப்போஸ்தலன் வைக்கிறார். பாவத்துக்கு மரித்த நான் அதிலே பிழைப்பது எப்படி? இந்த மரணம் என்ற இடத்துல ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம், நாம் நீதிக்கு பிழைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2:20 வாசல். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கொண்டு வருகிறார். அப்ப ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே நாம் அங்கே அநீதிக்கும் பாவத்துக்கும் சுயத்துக்கும் நாம் மரித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பது என்றால் என்ன? தேவகுமாரன் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக நடத்தி இந்த மனித குலத்தை அவர் மீட்டுக் கொள்ளக்கூடிய இடத்திலே தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நடத்தினாரே, அவரை பற்ற விசுவாசம் என்பது அவர் நம்மிலே துவக்கக்கூடிய விசுவாசம். அவரை பற்ற விசுவாசம் என்பது தேவ சித்தத்தை அவரை போல நிறைவேற்றக்கூடிய அவரிலே இருந்த ஆவி. நாம் அவரை விசுவாசித்து அவரில் நிலைத்திருப்பது என்பது குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கக்கூடிய குமாரனுடைய அதே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். எப்ப பெறுகிறோம்? ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது, அந்த நீதியை நாம் கிரியையிலே கொண்டு வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று கொண்டு வருகிறார். நாங்கள் அங்கே 2ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே 38 வாசி. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடனே அதுல பிரச்சனை கொண்டாடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடிப்படையிலே என்ன சொல்லி இருக்கிறார்? அங்கே
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லிட்டார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் விடுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். உடனே அதை வரம் என்று விட்டுவிட, மற்ற வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறார்களே, மற்ற வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றால் அது எல்லோருக்கும் வரமாக அளிக்கப்படுகிறது, எல்லாருக்கும். அந்த ஞானஸ்தானத்தின் நீதியை நாம் நிறைவேற்றுவதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறதுனாலே நாம் குமாரராக உருவாக்கப்படுவதற்கு அதுதான் அங்கே ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய குமாரனுடைய ஆவி, குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று எழுதுகிறாரே. கலாத்தியர் 4:6-7 வாசிங்களேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி, தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். அது எங்க? ரோமர் 5:5 தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். ஊற்றின பின்புதான் நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். அதுக்கு மேலாக கொரிந்து நிருபக்காரர் சொல்லுகிறாரு, நீங்க பரிசுத்த ஆவி இல்லாதபடிக்கு அவரை கர்த்தர் என்று அழைக்க கூடாது என்று கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள், ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை தூஷிக்கக்கூடிய இடத்திலும், தேவனுடைய பரிசுத்தவான்களை பழிவாங்கக்கூடிய இடத்திலும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய பரிசுத்தவான்களை தூஷிக்கக்கூடிய அந்த மிருகத்தை வணங்கக்கூடிய இடத்துல யார் இருப்பா? பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இருப்பார்கள். Even though they are saved, even though they know who is God, God is their father, எல்லாமே இருந்தாலும், தேவன் தங்கள் தகப்பனாக பிதாவாக அவர்கள் அங்கீகரித்திருந்தாலும், ரட்சிப்பை அவர்கள் அடைந்திருந்தாலும், கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருந்தாலும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாதபடிக்கு மிருகத்தை எதிர்த்து நிற்க முடியாது. சர்வ வல்லமை படைத்து அது வரும் பொழுது அது சகல வல்லமையோடும் தூஷிக்கக்கூடிய இடத்திலும் அதை எதிர்க்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை என்ற அந்த பகுதியிலே அது காணப்படும் பொழுது அதை வணங்கக்கூடிய இடத்திலே போய்விடுவார்கள். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள்னா அப்ப எழுதப்பட்டவர்கள் வணங்க மாட்டார்கள் என்ற எதிர்மறை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் குமாரராக உருவாக்கப்படுவதற்கு முதலாவது நாம் பாவ மன்னிப்பு என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது குழந்தை என்ற அனுபவம், அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்ற சைல்ட்ஹுட் வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த இடத்திலே நம்முடைய தகப்பன் யார், அவருடைய தன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும் என்றால் அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களில் முதலாவது வெளிச்சத்தை பெற்றவர் யாரு? பேதுரு தான் சொல்றாரு, நீ என்னை யார் என்று நினைக்கிறான்னா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் என்ற இடத்திலே அவரை மேசியா என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல பேதுரு தான் இருக்கிறார். நான் மேசியா என்று யாருக்கு சொல்லாதேன்னு சொல்றாரு. இரண்டாவது மறுரூப மலையில் பார்க்கக்கூடிய இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் சத்தம் கேட்டது, ஆனா யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு அங்க கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரிடத்திலும் சொல்லாதபடிக்கு அவருடைய தன்மையை மறைத்திருக்கிறார்கள். ஆனா வெளிப்பாடு இருக்குது. 3 வருஷம் அவர் கூடவே இருந்திருக்காங்க, வெளிப்பாடையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனா மீன் பிடிக்க போனது அவர் தான். எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டாரு. அவர் தான் சொல்றார், நான் மீன் பிடிக்க போறேன், சும்மா போல, கூட 4 பேரை கூப்பிட்டு போயிருக்கார். அப்போஸ்தல உபதேசத்திலே நாம் வளராதபடிக்கு குழந்தைகளாக இருந்தால் நாம் எந்த விதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இருக்கிறது. அங்க அவரு பிள்ளைகளே எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஒன்றும் இல்லை. அவர்கள் அவருடைய வெளிச்சத்தை பெற்றும் அவரோடு கூடவே வாழ்ந்தும் எல்லா விதமான அற்புத அடையாளங்களை கண்டும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ருசி பார்த்தும்
எல்லா விதமான வெளிச்சம் தங்களுக்கு கிடைத்தது போல அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தும் கூட அவர் தன்னோடு இல்லாத போது, அவர் சரீர பிரகாரமாக இல்லை என்ற இடத்துல அவர்களுடைய எல்லா நம்பிக்கை போய்விட்டது. திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் கூட அவர்களுடைய அந்த குழந்தையான அந்த பருவத்திலே தேவன் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக மீண்டும் வருகிறார். பிள்ளைகளே தான் அட்ரஸ் பண்றார். டெக்னான், கிரேக்க வார்த்தை டெக்னான் என்றுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சற்று வளர்ந்த குழந்தைகள், தேர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ், நாட் எட் ஈவன் யங், இன்னும் அடல்சனு கூட வரல அப்படிங்கிறது நாட் யுவர் பயாலஜிக்கல் ஏஜ். உங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு வயதை அது குறிக்கவில்லை, உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரத்தை குறிக்கிறது. அதான் சொன்னேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவனை நாம் விசுவாசித்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக வந்து நாம் குமாரனாக வளரக்கூடிய இடத்திலே நமக்கு சோதனைகள் வரும். அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை தேவன் தரக்கூடிய இடத்திலே அவர் நமக்குள்ளே இருக்கிறார். என்ற தேவன் மகா பலம் உள்ளவராக நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய ஒரு வளர்ச்சி அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் தாங்கள் யார் என்று முழுவதுமாக அவர்களுக்கு புரியவில்லை. தாங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்ற அறிவையும் அவர்கள் இன்னும் அடைந்து கொள்ளவில்லை. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்ற இடத்திலே அங்கே கொரிந்து நிருபக்காரர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படைகள் பின்னாட்களில் தான் அப்போஸ்தலர்கள் மூலமாக அது எழுதப்படுகிறது. பரிசுத்த ஆவி பெற்ற பின் தான் எழுதுறாங்க. அங்க யோவான் 2:22 சொல்றாரு, இயேசு சொன்ன வசனமும் எங்களுக்கு புரியவில்லை, வேத வாக்கியங்களும் நாங்கள் அறியவில்லை, அப்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம், வேத வாக்கியங்களும் எங்களுக்கு புரியவில்லை, இயேசு சொன்ன வசனமும் புரியல. எப்போ வரைக்கும்? பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்ததாக இல்லை. 2:22 வாசிங்கள. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து, அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்புதான் அவர் சொன்னதை குறித்து நினைவு கூறுகிறார்கள். வாசிங்க. வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். எப்போ? அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து வந்து இவர்கள் எருசலேமிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் இதை அவருடைய வார்த்தைகளை அங்கீகரிக்கக்கூடிய இடத்திலும் விசுவாசிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறாங்க. அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று சொன்னதை மறந்துட்டாங்க. இப்ப மீன் பிடிக்க கிளம்பிட்டாரு, கூட கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்போஸ்தல உபதேசத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் நம்மை காத்து கொள்ளாவிட்டால் போறவன் போற போக்கில் இன்னும் 4 பேரை தள்ளி விட்டுட்டு போயிடுவான். நாம் நிற்கிறவர்கள் நிற்கிறோம் என்ற மமதை கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நிற்கிறோம் என்ற ஒரு நினைப்பு இருக்கக்கூடாது. நாம் ஜாக்கிரதையோட இருந்து இந்த விசுவாச ஜீவியத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை காத்துக்கொள்ளக்கூடிய உணர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். குறைபாடுகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, அவருடைய ஆவி நம்மை உணர்த்தும் பொழுது நாம் ஒப்பு கொடுத்து வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு தான் முதல்ல படகு, நான் மீன் பிடிக்க போறேன், வரவங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கூட கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. இப்பொழுது இயேசு அங்கே வருகிறார். பிள்ளைகளே, உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா அன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் வலது பக்கத்திலே உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே போட்டார்கள். 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். 153 என்பது ஒரு பக்கத்திலே வளர்ந்த குமாரரை காண்பிக்கிறது, இன்னொரு பக்கத்திலே அது பெந்தகோஸ்தேயின் அனுபவத்தை காண்பிக்கிறது. அவர்கள் வழிவிலகி போகக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை செவ்வைப்படுத்தி தன்னுடைய நோக்கத்தின்படி அவர்களை கொண்டு வருவதற்கு அவர் கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக, பொறுப்புள்ளவராக அங்கு கிரியை நடப்பிக்கிறார். இந்த பேதுருவை குறித்து தான் அவர் ஒரு ஜெபத்தையும் பண்ணுகிறார். எதிராளி உன்னை சுளையிலே போட்டு புடைக்கும்படியாக இருக்கிறான், உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை குறித்த திட்டத்தை அவர் அறிந்திருந்தார். அவனை பின்மாறி போன அவனை
அவர் 3 முறை கேட்கிறார், என்னில் அன்பு கூறுகிறாயா, என்னில் அன்பு கூறுகிறாயா, என்னில் அன்பு கூறுகிறாயா. அப்படின்னா அது ஏதோ வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். அது பேதுருவை அவருடைய வார்த்தையினாலே தகுதிப்படுத்தினார் என்பதாக இருக்கிறது. அவனை மீண்டும் தகுதிப்படுத்தி அந்த அபிஷேகத்தின் நிறைவுக்காக ஒரு 120 பேர் காத்திருக்கக்கூடிய வீட்டை ஆயத்தப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். அவருடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக இந்த 11 பேரையும் அவர் காத்து கொண்டு அபிஷேகத்துக்கு நேராக நடத்தி 12வதாக அங்கே பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வருகிறார். 12வது பவுல் அப்போஸ்தலன் தான் வருகிறார். நான் தள்ளப்பட்டேனா, நானும் இஸ்ரவேலன், பெஞ்சமின் கோத்திரத்தான், எல்லாரையும் தேவன் தள்ளினாரா என்ற இடத்திலே அவர்தான் இந்த வெளிச்சத்தின் நிறைவை அங்கே சபைக்கு கொண்டு வரக்கூடிய அப்போஸ்தல பட்டத்தின் அழைப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் தாயின் கருவில் இருந்தது முதல் அவரை வேறுபிரித்து தேவன் அங்கே உருவாக்கி கொண்டு வருகிறார். அங்கே அவர் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படியும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அந்த வெளிச்சத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு முன்னோக்கமும் அங்கே இருந்தது. முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் சரியாக நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நடத்திப்புக்கு நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வளர்ச்சியை பெறாதவர்கள் இந்த குழந்தைகள் என்ற அனுபவத்திலே வாக்குவாதங்கள், சண்டைகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குவாதம், சண்டெல்லாம் பண்றீங்க, நீங்க இன்னும் குழந்தைகளாகவே இருக்க, இன்ஃபென்ட்ஸ். அங்கே பிள்ளைகளாக வளரக்கூடிய இடத்திலும் இன்னும் பாலை குடித்து நீங்கள் வளர வேண்டும். ஞானப்பாலாகிய திருவசனத்தை, கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தை நீங்கள் பருகி வளர வேண்டும். அங்க 12 அங்க எபிரேயர் 5 சொல்றாரு, நீங்கள் இன்னும் பால் உண்கிறவர்களாக இருந்தால், பால் உண்ணுகிற குழந்தைகள் திருவசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள் எப்படி இன்னொருத்தரை வளர்த்து கொண்டு வர முடியும்? அங்கே பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய இடத்திலே நாம் வளர வேண்டும். இந்த பிள்ளை, கை குழந்தை, இன்ஃபென்ட் என்ற இடத்திலும், இந்த சிறு பிள்ளைகள், லிட்டில் சில்ட்ரன் என்ற இடத்திலும், பிள்ளைகள் என்ற இடத்திலும், வாலிபர் என்ற இடத்திலும், குமாரர் வளர்ந்த இடத்திலும் நாம் வர வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற ஆகாரங்களை நாம் புசிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரீர பிரகாரமாக எப்படி இருக்கிறதோ ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அப்படியே இருக்கிறது. குழந்தைகள் பாலை குடித்து பிள்ளைகளாக வளர வேண்டும். அவர்கள் பால் உண்ணக்கூடிய குழந்தைகள் என்ற இடத்திலிருந்து அப்பத்தை புசிக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். பிரெட், இந்த அப்பத்தை புசிக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இன்னும் வளர்ந்து பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய இடத்திலே வர வேண்டும். மீட் இஸ் given to the grown ones. யாருக்கு இந்த பலமான ஆகாரம் கொடுக்கப்படும்? வளர்ந்தவர்களுக்கு தான் அந்த போஷாக்கான பலமான ஆகாரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. பால் குடித்து கொண்டே இருந்தால் அப்பத்தை கூட ஜீரணிக்கக்கூடிய ஒரு ஜீரண சக்தியை நாம் வளர்த்து கொள்ள முடியாது. அப்பத்தை புசிக்கக்கூடிய இடத்தில் வளர்ந்தால்தான் அதுக்கு பின்பாக மாம்சத்தை புசிக்கக்கூடிய இடத்துக்கு, பலமான ஆகாரம் என்ற இடத்துக்கு நாம் வர முடியும். அது மாத்திரமல்ல, தேனை புசிக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். நீதிமொழிகளில் தேன் நல்லது, கூற்றிலிருந்து ஒழுகும் தேன் அது எத்தனை மதுரமாக இருக்கிறது. தேனையும் தேன் கூட்டில் உள்ள அந்த தேனையும் புசிக்கக்கூடிய இடம் என்பது மேன்மையான ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள. இந்த தேனை குடிக்கக்கூடிய தன்மை என்பது நாம் we delight in the word of God, we delight in the presence of God, the intimacy we have in his relationship. தேவனோடு நமக்குள்ள ஐக்கியம், அவருடைய சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அவருடைய வசனத்திலே நாம் திளைக்கக்கூடிய அனுபவம் தான் தேன் என்ற அனுபவத்தில் இருக்கிறது. இந்த அனுபவத்துக்கு வளரக்கூடிய குமாரர்கள் எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு ஒன்றுமில்லை என்ற அந்த வளர்ச்சிக்கு நாம் போய்விடுவோம். இப்போ சத்துருவை குறித்து பயப்படக்கூடிய வாழ்க்கை என்பது குழந்தைகளின் வாழ்க்கை. அப்ப ஒரு ஆலயத்தை நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம், ஒரே விதமான உபதேசம் கையளிக்கப்படுகிறது. ஆனால் அதிலே நீங்கள் வளருவது என்பது உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. ஒரு தாய்க்கு 10 பிள்ளைங்க, 10 பேருக்கும் ஒரே போல சோறு ஆக்கி ஒரே போல பரிமாறியாச்சு, ஒரே போல பரிமாறி ஆகிவிட்டது இல்லையா? உணவு ஒரே போல சமைத்து ஒன்று போலவே பரிமாறப்பட்டிருக்கிறது.
இப்ப இந்த 10ல் 2 பிள்ளை மால் நியூட்ரிஷனா இருக்குன்னா தாயுடைய குறைபாடா அல்ல. அந்த பிள்ளை தான் வளர வேண்டும் என்ற முனைப்போடும் அறிவோடும் தெளிவோடும் ஒரு வளர்ச்சியோடும் அந்த உணவை உண்டு வளர வேண்டும். ஒரே அப்போஸ்தல உபதேசம் போதிக்கப்படுகிறது இல்லையா? ஒரு திருமணமான தாய் தன் திருமணமான வீட்டுக்கு வருகிறாள், அங்குதான் அவள் தாயாக உருவாகிறாள். தாயாக உருவான பின்பும் பாட்டி வீட்டில் போய் சாப்பிடுன்னு பிள்ளைக்கு சொன்னா அது தாய் கிடையாது இல்லையா? தவறாக எண்ணக்கூடாது. நாய் கூட தாயாகும் போது தன் பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கக்கூடிய அறிவுடையதாக இருக்கிறது. எந்த மிருகமும் தன் பிள்ளைகளுக்கு அறிவுடையதாக இருக்கிறது. நான் திருமணமாகி வந்த ஒரு பெண் எங்க அம்மா வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவள் மனைவியாக எண்ணப்பட முடியாது, ஒரு பெண்ணாகவே எண்ணப்பட முடியாது. அதை போல ஒரு சபையை நடத்தக்கூடியவர்கள் இங்கும் அங்கும் போய் நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லக்கூடாது. லிங்கில் கேட்டீங்களா, அங்கே கேட்டீங்களா, இங்கே கேட்டீங்களா, தான் அதை பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன் தான் அங்கே தகப்பனாக வர முடியும் என்பதை தெரிந்து கொள்ள. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் வளர்ந்தால்தான் மற்றவர்களை பலப்படுத்த முடியும். நீங்கள் வளர்ந்து பின்பு சகோதரர்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டது நாம் காலத்துக்கு இப்படியே உட்கார்ந்திருந்து உணவை உண்பதற்காக அல்ல. நாம் மற்றவர்களுக்கு பரிமாறக்கூடிய இடத்திலே நாம் வளர வேண்டும் என்பதாக இருக்கிறது. காலம் முழுவதும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டோம். 7 படி ரட்சிப்பா எங்களுக்கு தெரியும், அது முதற்படியின் அனுபவங்களா எங்களுக்கு தெரியும். தெரிந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு ஏற்ற கிருபை கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புக்கேற்ற விசுவாசமும் ஒரு அளவோடு கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்துக்கு ஒரு அதாவது அழைப்புக்கு எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அவரவருக்கு அளந்து கொடுக்கப்படுகிற கிருபைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவரவருக்கு அளிக்கப்பட்ட அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படியும் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின்படியும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் அளவின்படியும் அந்த கிருபையின்படியும் நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதற்கு நாம் கிறிஸ்துவை சரியாக அறிந்து அவரிலே வளர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இங்கே ஆட்டு வாசலுக்குள் உள்ளே வந்து 5 மண்டபங்களையும் கண்ட நாம் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரணும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்ற படியிலே இவைகளை ருசித்து பரிசுத்த ஆவி அங்கே ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு வர வேண்டும். ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு பின்பு நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. 120 பேர் அங்கு மேல் மாடியிலே காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ரகசியங்களை பேசக்கூடிய நாம் அது அந்த வரங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய பர்சனல் குரோத்துக்காகவும் கொடுத்திருக்கு, மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் பொது பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுய பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுய பிரயோஜனம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. அதை வைத்து பணம் பண்ணக்கூடாது. வரங்களை வைத்து ஆவியின் வரங்களை வைத்து பணம் பண்ணக்கூடியது அல்ல. நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியது அல்ல. தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியது அல்ல. ஆவிக்குரியவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி என்ன என்றால் ஐடென்டிஃபிகேஷன் டிஃபிஷியன்சி. தங்களை அடையாளப்படுத்துகிறதில் குறைவுபட்டால் அவர்களுக்கு மிதமிஞ்சிய கோபம் வந்து விடுகிறது. தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் அளிக்கப்படுவது நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல, நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்த்து அது மற்றவர்களுக்கும் சபைக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக தான் ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசி அதிலே வளர்ந்து பற்பல பாஷை என்ற ஊழியத்திலே அவன் பங்கு பெற வேண்டும். அதற்கு நாம் அதில் பேசக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். அதுக்கு பின்பாக வியாக்கியானிக்கக்கூடிய வளர்ச்சியை அவர் தருவார். அப்ப சபையிலே வரும் பொழுது வியாக்கியானிக்கக்கூடிய பகுதி எப்பொழுது வருகிறது என்றால் வரம் பெற்றவர்கள் கூடி வரும் பொழுது அந்த வரத்திலே அந்த வரத்தை கொண்டு நீங்கள் உள்ளான வளர்ச்சியை அடைந்திருந்தால் அடுத்த கட்டம் பொதுவான பிரயோஜனத்துக்காக அவர் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் படிப்படியாக அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவாகிய விதை நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்தோங்க வேண்டும். குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டாம். பிள்ளைகள் என்ற இடத்திலும் நாம் நின்று விட வேண்டாம்.
வளர்ந்த பிள்ளைகள் என்ற இடத்திலும் நாம் இருந்து விட வேண்டாம். அதுக்கு மேலாக வாலிபர் என்ற இடத்துக்கு வருவோம். வாலிபர்கள் அங்கே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். பிதாக்கள் என்ற இடத்துக்கு நாம் வருவோம். அங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அதன் பட்டியல் போடப்பட்டது. பிள்ளைகளே, வாலிபரே, பெற்றோரே, அங்கே பிதாக்களே என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அனுபவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன். பிள்ளைகளே 2:12 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப பிள்ளைகளுக்கு பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசி. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால். பிதாக்கள் ஆதி முதலாய் இருக்கிற கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். தேவனை அறியக்கூடிய அறிவிலே வளர்ந்திருக்கிறார்கள் பிதாக்கள். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு. வாலிபர் என்பவர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு. பிள்ளைகள் பிதாவை அறிந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அனுபவங்களை அப்போஸ்தலர்கள் எழுதுவதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். நாம் வாலிபர்களாக வளராவிட்டால் எதிரியை நாம் ஜெயிக்க முடியாது. நாம் பிள்ளைகளாக தேவனை அறிந்திருக்கிறோம், நம்முடைய பிதாவை அறிந்திருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு நாம் நின்று விடலாமா? பாவம் பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நின்றலாமா? பிள்ளைகளே, உங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். You identify who is your father and you got every blessings. ஆசீர்வதிக்கப்படுகிறோம். The provision is given, the protection is given by your father. நம்முடைய தகப்பனை நாம் அறிந்திருக்கிற, நம் பிதாவை நாம் அறிந்திருக்கிறதுனாலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. இதிலேயே சந்தோஷப்பட்டு நின்று விட்டால் நம்முடைய கிறிஸ்தவம் என்ன ஆகிறது? நாம் கிறிஸ்துவை போல வளர வேண்டும். வாலிபரே, நீங்கள் உலகத்தை ஜெயித்திருக்கிறீர்கள். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள் என்ற வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும். அதுக்கு பின்பாக ஒரு பூரண வளர்ச்சி என்பது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாக புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. அதற்கு மேலாக ஒரு பரிபூர்ணமான மெச்சூரிட்டி, the fullness in maturity, ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சி என்பது நாம் அவருடைய அன்பை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே, அவருடைய தெய்வீகத்தை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவரை பற்றிய நம்மை காண்கிறவர்கள், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லுகிறார். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நானே வெளிச்சம், I am the light ன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? You are the light ன்னு சொன்னார். அவர்தான் வெளிச்சம். அதுக்கு பின்பாக நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அவர்தான் வழி. அவர் மூலமாக தான் நாம் பிதாவை அடைய வேண்டும். அதே போல நம் மூலமாக கிறிஸ்துவை சேரக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், நம் உலகத்தில் இம்மைக்குரிய காரியங்களை நாம் இழந்து சிநேகிதரை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நம்முடைய பிதாவின் ராஜ்யத்தை நாம் அடைகிறது மாத்திரமல்ல, நம்மாலே மற்றவர்கள் விடுதலையாக்கலாம். When you are son, you are going to build the kingdom. When you are son, you are going to reign in the kingdom. நீங்கள் குமாரனானால் ராஜ்யத்தின் பணியை செவையாக கட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் குமாரன் என்ற இடத்தில் வந்தால்தான் ஆளுகை கொடுக்கப்படும். ஆதாம் இழந்த சாயலும் ரூபத்தையும் நாம் அடைந்து கொள்ளும் போதுதான் நமக்கு ஆளுகை கொடுக்கப்படும். ஆளுகை யாருக்கு கொடுக்கப்படும்? ஆளுகை தேவனுடைய சாயலுக்கு ரூபத்துக்கு தான் கொடுக்கப்படும். அந்த சாயலை ரூபத்தை இழந்ததுதான் அவர்கள் உறவையும் இழந்து விட்டார்கள், ஆளுகையை இழந்து விட்டார்கள், தோட்டத்தை இழந்து விட்டார்கள். அப்ப தோட்டத்துக்குள்ளே அபண்டன்ஸ் இருந்தது, வெளியில குறைபாடுகள் இருந்தது. தோட்டத்துக்குள்ளே நிறைவை இழந்து போனார்கள், வெளியே குறைபாடுகள். இந்த குறைபாட்டை நிவர்த்தியாக்கும்படியாக கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய சபையாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக அவரை தந்தர்கள் இருக்கிறார். அப்ப தலை பரிபூர்ணம் உள்ளதாக இருந்தால் சரீரமும் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடையக்கூடிய இடத்துல வர வேண்டும். ரெண்டு பக்கம் இருக்குது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தணும். ஆனா 2 கொரிந்தியர் 5 ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியனும் அச்சாரத்தை அவர் தந்திருக்கிறார். இப்ப யார் ஆயத்தப்படுத்தணும்? ஒரு பக்கம் அவர் ஆயத்தப்படுத்துகிறார்,
ஒரு பக்கம் நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமக்குள்ளே விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறார், விசுவாசத்தை அவர் முடிப்பார். ஆனால் இந்த விசுவாசத்தின் அந்த முயற்சியை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலும், விசுவாசத்தின் அனுபவங்களை மெருகேற்றி காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலும் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நமக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு சரீர மீட்பில்லை, நமக்கு சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் நமக்கு இருக்கிறது. குமாரன் எவ்வண்ணமாக இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நாம் காணப்படுவோம். அப்ப எப்படி இருப்பாரு தெரியாதுங்க, அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு யோவான். அவர் எப்படி இருப்பாரு தெரியாது, ஒன்று நிச்சயம், அவர் எவ்வண்ணமாக இருப்பாரோ அவ்வண்ணமாகவே நாமும் காணப்படுவோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே காணப்படக்கூடிய இடத்திலே அவருக்கு இருந்த அதே நிறைவை குமாரன் மூலமாக நமக்கு பிதா தந்தது இருக்கிறார். நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். We should make us eligible and we should keep us in a position. நம்மளை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் there was an abundance. அவர் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு நிறைவு இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அவர் குமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்தினார். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அற்புதங்கள் செய்வதற்காக செய்யவில்லை. அவர் செய்த அற்புதங்களினாலே தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார். Those are messianic miracles. அதுவரை பூமி உண்டானது முதல் ஒருவரும் செய்யாததை செய்தார் என்றால் தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார். எல்லாவற்றும் அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். ஆனா they were concerned about their positions. அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்தார்களே தவிர அங்கே தேவனை குறித்த ஒரு பயமோ எச்சரிப்போ இல்லை. இப்படியே பண்ணிட்டு போறாரே, லாசரு உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் உலகமே ஒரு பின்ன போதே, ரோமர்கள் நம்முடைய இடத்தை பிடிங்கிருவாங்களே, நம்முடைய ஸ்தானம் போயிடுமே தான் கவலைப்படுறாங்களே தவிர இவர் மேசியா என்ற அறிவோடு உணர்வோடு அவர்கள் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவநாம மகிமைக்காக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் நம்மை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். we should position ourselves. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் இவைகளை நாம் பார்த்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். அவனை நியாயாதிபதியை 6, 7, 8 அதிகாரங்களிலே அங்கே கிதியோனை அவர் மகாபராக்கிரமசாலி என்று அடையாளப்படுத்துகிறார். ஆனால் கிதியோன் தன்னை ஒரு நலிவடைந்த ஒரு கோத்திரத்தின் குடும்பத்திலே வந்த ஒரு மகனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்ம யாருன்னு, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய மனதிலே நாம் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்துவோம். நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா we should have a good relationship with God. அவரோடு நல்ல உறவிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக ஒரு வேத வாசிப்பு, ஒரு ஜெபம், ஆவியின் நிறைவை நம் வாழ்க்கையிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி என்ற இடத்திலே வசனம் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியை நாம் காத்துக்கொள்ள முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நாமை தேவன் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார். தாயின் கருவில் இருந்து முதல் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன நோக்கத்துக்காக அவர் சிருஷ்டித்தாரோ, ரட்சித்தாரோ, அபிஷேகித்து அழைத்து நாள் வரையில் நடத்துகிறாரோ, அந்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்திலே நாம் கருத்துள்ளவர்களாக வளருவோம். குமாரத்துவத்தின் வளர்ச்சி என்பது நாம் அவருக்குள் ரட்சிப்பை ருசி பார்த்தது அல்ல, நாம் அவருக்குள் ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொண்டது அல்ல, அவருக்குள் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வது அல்ல. குமாரத்துவத்தின் வளர்ச்சி என்பது நம்முடைய சுயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருக்கிறோம். அவர் எங்கு சென்றாலும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் தன்னை முன்னிலைப்படுத்தினார். நான் செய்வது எல்லாம் என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறேன். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன். நான் பேசுவது என்னுடைய சித்தத்தின்படி நான் பேசவில்லை, நான் பேசுவது என் பிதாவின் சித்தத்தின்படி பேசக்கூடிய அவருடைய உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று யோவான் 4 சொல்றார். பசிதான் நடந்து வந்திருக்கிறார் சமாரியா வரைக்கும், சாப்பாடு வாங்க ஆளும் அனுப்பிட்டார். ஆனால் தேவ சித்தம் என்பது அவருடைய சரீரத்திலே ஒரு களைப்பை நீக்கி, ஒரு பசியை நீக்கி, ஒரு மன ரம்யம், ஒரு நிறைவை அவருக்குள்ளே ஆவியிலே கொண்டு வரக்கூடிய இடத்துல
நாம் குமாரன் பூமியிலே தன்னை அடையாளப்படுத்தினது போல நாமும் இந்த பூமியிலே தேவனை தேவனுடைய குமாரன் என்று நம்மை அடையாளப்படுத்தும்படியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தான் தேவன் இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு அவர் நம்மை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியான முனைப்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரே சிந்தையை நாம் அங்கே தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் பாடுகளின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே அழைக்கப்பட்ட நாம் அபிஷேகத்தின் நம்பிக்கையினாலே காக்கப்பட வேண்டும். அப்பதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு நாம் வர வேண்டும். மகிமையின் நம்பிக்கையிலே நாம் இடம்பெற முடியும். வருகையின் நம்பிக்கைக்கு நாம் காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருப்பு நமக்கு கிடைக்கும். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். என்ன நோக்கத்தோடு தேவன் நம்மை சிருஷ்டித்தாரோ, என்ன நோக்கத்தோடு அவர் நம்மை ரட்சித்தாரோ, எதற்காக நம்மை அபிஷேகித்து இந்நாள் வரையில் வழி நடத்தினாரோ அந்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற அவர் நல்லவர், வல்லவர், போதுமான தேவனாக இருக்கிறார். அதுக்கேற்ற ஒரு அர்ப்பணிப்பையும், அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தையும், அதுக்கேற்ற ஒரு கீழ்ப்படிதலையும் இந்த நாளிலே தேவன் நமக்குள்ளே சிருஷ்டிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே சொன்ன வசனங்களின்படி நீர் ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு எங்களை சிருஷ்டித்தீரோ, ரட்சித்தீரோ, அபிஷேகித்தீரோ இந்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிற காட்சி. நாங்கள் குழந்தைகள் என்ற இடத்தில் நாங்கள் நின்று விடாதபடிக்கு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து வளரக்கூடிய இடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு குழந்தைகள் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களை நாங்கள் நீக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரம் அல்ல, அப்பம் என்ற இடத்திலே அவருடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளக்கூடிய இடத்திலே வளருகிறோம். பிள்ளைகள் என்ற இடத்தில் வளர்ந்து அப்பமாகிய வார்த்தையை நாங்கள் புசிக்கக்கூடிய இடத்தில், அப்போஸ்தல உபதேசமாகிய ஒரு அந்த பலமான ஆகாரத்தை நாங்கள் உட்கொள்ளக்கூடிய இடத்திலே வளர்ந்து தெளித்தேனை புசிக்கக்கூடிய இடத்திலும், தேனையும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனாகிய உடைய திருவசனத்தின் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியிலே வளர்ந்து உடைய சமூகத்தில் அவங்களுடைய சமூகம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் உமோடு உள்ள உறவிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படியாக இந்த காலை வேளையிலே அந்த வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நீர் கிரியை நடப்பீர். ஒரு குற்றமற்ற, ஒரு கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்துக்கு நீர் எங்களை அழைத்தீரேன். முன்னே அந்நியராய் மனதிலே துர்க்கினால் சத்துருக்களா இருந்த எங்களை ஒரு பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு நீர் அழைத்தீர். இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கைக்காய் என்னை துதிக்கிறோம். அபிஷேகத்தின் நம்பிக்கைக்காய் சொல்கிறோம். ஆண்டவரே, வருகையின் நம்பிக்கைக்காய் சொல்கிறோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காய் சொல்கிறோம். இந்த மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கே கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தாவே, சகல பரிசுத்த ஆராதனை பொறுப்பெடுத்து ஜெயமெடுத்த தேவன் அடியாரின் மத்தியில் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்தது காட்சி. சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்ந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.